யோகி ராம் சரத்குமார் ஜெயகுருராயா. இந்த இறைவன் படைப்பிலேயே அவன் மிகவும் ஆசைப்பட்டு ரசித்து படைத்த ஒரு படைப்பு இந்த மனித படைப்பு. வேறு எல்லா படைப்புகளும் அதன் இயல்பிலே வாழ விட்டான் பகவான். அதனுடைய இயல்பிலே வாழ்ந்து முடிக்கட்டும் அப்படின்னு. அவைகளுக்கு இன்னும் கர்மாவும் கிடையாது, பாவ புண்ணியங்களும் கிடையாது. அதை தாண்டி வரும்போது ஒரு மனித பிறப்பு பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகோ பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகோ கொடுத்தான். ஆனால் அவன் ஆசைப்பட்டது போல, அவன் விரும்புவது போல இந்த மனித இனம் வாழுதான்னா கிடையவே கிடையாது. இறைவன் படைப்பிலேயே ஒரு தோல்வியான படைப்புன்னு கூட சொல்லலாம். தோல்வின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்லலாம். தோல்வியான ஒரு படைப்பு இந்த மனித படைப்பு. எப்போ இந்த தோல்வி ஆரம்பிச்சது? மனிதன் மாயையில் மயங்க ஆரம்பித்த பிறகு மனித இனம் தோன்றிய போது அவர்களுக்கு இந்த மாயையே தெரியாது. மாயை என்பது நீங்கள் பார்க்கிற எல்லாமே மாயை. இங்கே பார்க்கிற எல்லாமே மாயை. உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் குழந்தைகள், உங்கள் பேரப்பிள்ளைகள், உங்கள் வீடு, உங்கள் மனை, உங்கள் சொத்து எல்லாமே மாயை. இந்த மாயையை உணராத ஒரு மனித இனம் இருந்தது. அந்த மனித இனம் அழகாக வாழ்ந்தது. இறைவனுடைய நேரடி பாதுகாப்பிலே, இறைவனுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே மிக மகிழ்ச்சியோடு வாழ்ந்தது அந்த இனம். எப்போது இந்த இனம் மாயையை கண்டு மயங்க ஆரம்பித்ததோ அப்போதே இறைவனிடம் இருந்து விலகியது. இந்த பெரிய தத்துவத்தை சொல்ல தெரியாமல் தான் ஈயடிச்சாங்காப்பி அடிக்கிற ஒரு மதத்தில் ஆப்பிளை கொடுத்தாரு, ஆப்பிளை பறித்து தின்னுட்டாங்க, அப்போலேருந்தே நான் ட்ரெஸ் போடலைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்லி வச்சாங்க. அந்த கதை சரியில்லை. அது காப்பி பேஸ்ட் பண்ணாலும் சரியாக பேஸ்ட் பண்ணலை. காப்பி பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் பேஸ்ட் பண்ண தெரியலை. இந்த மாயைன்னு சொல்ல தெரியாமல் தான் மரத்தில் ஆப்பிள் கிடந்தது. அந்த அம்மா போய் ஒரு சாத்தா வந்து ஆப்பிளை தின்னா உனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லிச்சுது. ஆப்பிளை பறித்து தின்னாங்க, திண்ணையிலேருந்து இவங்க வந்து இப்படி ஆயிட்டாங்கன்னு கதை சொல்லி வச்சுருக்கு. மாயை அதிலிருந்து விலகி இருக்கு. இந்த மாயை நம்மளை இப்போ என்னெல்லாம் பண்ணுது? இறைவன் படைத்த படைப்புக்கு அர்த்தமே இல்லாமல் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாயை கண்டு மயங்கிய ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான், அன்னைக்கு வாழ்கிறான் அப்படிங்கிறத பல மனைவிகளை கட்டி பல குழந்தைகளை பெற்று இந்த சமூகத்திலே பல துன்பங்களையும் கஷ்டங்களை பெற்று அதிக புகழ்ச்சியையும் அதிக புகழையும் பேராற்றலையும் பெற்ற ஒரு கவிஞன் இப்படி பாடுறான் பின்வருமாறு: தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறுமே வேறடா, சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா. என்ன சொல்றான்? தாயும் பிள்ளையும் ஆன போதிலும் வாயும் வயிறும் வேறதானே. இந்த சந்தை கூட்டம் அந்த ஜனக்கூட்டம், இந்த சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பது ஏதடா. யாதடா உனக்கு சொந்தம்? எது உனக்கு சொந்தம்? மண்ணாங்கட்டி சொந்தம் அப்படிங்கிறான். அடுத்த லைன் பாடுறான் பாரு: பெட்டை கோழிக்கு கட்டி சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா. ஆணென்றும் பெண்ணென்றும் படைத்தவன் இறைவன். நீயா படைச்ச? ஒரு கணவனையும் ஒரு மனைவியும் சேர்த்து வச்சது நீயா போய் சேர்ந்த? அவன் சேர்த்து வைக்கிறான். இன்னாருக்கு இன்னாரென்று எழுதி வைத்தான் ஏட்டிலே. 8 குஞ்சுகள் பெற்ற போதிலும் சோறு போட்டவன் யாரடா? நீயா போட்ட? ஏதோ இப்போ இருக்கிறவங்கள நான் தான் போட்டேன், நான் தான் வளர்த்தேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் கிழிச்சேன், நான் தான் பிடுங்குறேன். ஒரு மண்ணாங்கட்டி நீ பிடுங்கல, அவன் போடுறான். அவன் பெற வச்சதும் அவன் சோறு போடுறவன். எவ்வளோ அழகா பாடியிருக்கான் பார்: சந்தை கூட்டத்தில் வந்த மந்தையில் சொந்தம் என்பதும் ஏதடா. எவ்வளோ அழகா பாடியிருக்கான். அப்போ சோறு போட்டவன் அவன். வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதுமே வருந்தவில்லையே தாயடா. கோழிகிட்ட நீங்க படிக்கணுங்க. படிக்கணும். குஞ்சா இருக்கிற வரைக்கும் அப்படி பாதுகாக்கும். அதை பக்கத்தில் யாராவது போனால் விரட்டி கொத்தும். ஒரு கட்டத்துக்கு பிறகு கோழி குஞ்சுகள் பிரிந்த போது இந்த தாய் கோழி எப்போவாது வருந்துதா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா.
இந்த மனித ஜாதியில் இந்த துயரம் துன்பம் எல்லாம் அவங்க வாங்கிய வெல்கம் யோகிராம் சத்மா. இந்த மனித ஜாதியில் உங்களுக்கு இருக்கிற துன்பம் துயரம் எல்லாம் மன நோயின்ட்டான். மன நோய் உங்களுக்கு இருக்கிறது. பந்தம், பாசம், நேசம், காதல், அன்பு, பணம், சொத்து, இதெல்லாம் உங்க மன நோய். நீங்க இப்படியா வாழுது கடவுள் அனுப்பிச்சான்னு அவன் கேட்குறான். இது மனதினால் வந்த நோய் உங்களுக்கு. வேற எந்த படைப்புக்கும் அந்த நோய் இல்லை. வேற எந்த படைப்புக்கும் அந்த நோய் இல்லை. எல்லாம் குட்டி போடுது, எல்லாம் இனம் சேருது, எல்லாம் சாப்பிடுது, குட்டி போடுது, வளருது. அப்புறம் அதை புலியோ சிங்கமோ தின்ட்டு போகுது. தாய் ஒரு பக்கம் மேயுது, தந்தை ஒரு பக்கம் மேயுது. அது பாட்டுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகுது. ஆனால் இங்கே மட்டும்தான் எந்த மாடும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு அழுகிறது இல்லை. எந்த ஆடும் என் பிள்ளை கல்யாணம் ஆகலைன்னு அழுகிறது இல்லை. எந்த கோழியும் என் பிள்ளைக்கு நோயாக இருக்குன்னு அழுறதே இல்லை. மானங்கட்ட மனுஷன் மட்டும்தான் என் பிள்ளைக்கு அது கிடைக்கல, என் பிள்ளைக்கு இது கிடைக்கல, என் பிள்ளைக்கு அது கிடைக்கல. ஒரே அழுக, எப்பா பாரு அழுக. வேற எந்த விலங்கினமாக அழுதுட்டு தெரியுதா? அது கிடைக்கல, இது கிடைக்கல. எவ்வளவு அழகாக படைக்கப்பட்ட அந்த படைப்பு. ஆனால் அழுதுகிட்டே தெரியுதை பார்த்தா அந்த கடவுளை காரி துப்ப மாட்டான். அட நான் உன்னை இதுக்காக படைச்சேன், இதுக்காக படைச்சேன். நான் உன்னை 5க்கும் 10க்கும் கிடந்து கட்டி போட்டு சண்டை போடுறதுக்காக அவனை படைச்சேன். அவன் காரி துப்ப மாட்டான் நம்மளை. எவ்வளோ ஒரு உயர்வான படைப்பு இந்த மனித படைப்பு. எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு பிறப்பு இந்த பிறப்பு. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் துன்பக் கடல்லையும் துயர கடல்லையும் மூழ்கி கிடக்குறீங்களே, உங்களை யார் வந்து காப்பாற்றுவா? சொல் பேச்சு கேட்குதா காதில் யாருக்காவது? பந்தமும் பாசமும் ஏதடான்னு கேட்குறான். மந்தை கூட்டத்தில் வந்த மனிதர் யாதரா அவனுக்கு சொந்தம், யாதரா அவனுக்கு பந்தம்? இதில் ஏதாவது நீ கிரியேட் பண்ணதா, நீ உருவாக்குனதா? ஏதோ பெருசாக நான் பெத்த யாரா பெத்த? படைத்தது அவன்டா. அவன் இந்த உடம்பு மூலமாக பிறக்க வைக்கிறான். அப்போ இங்கே எங்கே ஞானம் அடிபடுது? இங்கே எங்கே ஞானம் அடிபடுது? பிரகலாதனுக்கு சந்தேகமே இல்லை. பிரகலாதன் பிறந்தது முதல் இறக்கிற வரை அவனுக்கு சந்தேகம் இல்லை. அவன் ஒருவன் தான் கடவுள் என்பதை அறிந்தான். ஏன்? கருவிலே அவன் ஞானம் பெற்றவன். கருவிலே அவனுக்கு உணர்த்தப்பட்டது இறைவன் அவன்தான். இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை, வேற எந்த மனிதனையும் பாட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதை கருவிலே உணர்ந்தான். அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை கடைசி வரைக்கும். இங்கே கருவிலே விஜய் பாட்டும் அஜித் பாட்டும் சிவநாராயணனா சிவகார்த்திகேயன் பாட்டும் கேட்டு கேட்டு வளர்ந்ததால் இங்கே வந்த உடனே அது விசில் போட்டுட்டு தெரியுது, விளங்கும். கருவிலே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஊட்ட வேண்டியது என்ன? கருவிலே ஒவ்வொரு குழந்தையும் கேட்க வேண்டியது என்ன? இதை போன்ற உபதேசங்களை கேட்டு பிறக்குமானால் ஒரு குழந்தை, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது வாழ்க்கையில்? ஒரு குழந்தை ஞானத்தோடு பிறந்தால் யாருக்கு புகழ், யாருக்கு பெயர், யாருக்கு அந்தஸ்து? குழந்தையை கருவிலே அதை எப்படி உருவாக்கணும், எப்படி பிறக்க வைக்கணும்னு உங்களுக்கு தெரியல. அப்புறம் அந்த குழந்தைக்குன்னு அழுறதுல உனக்கு என்ன உரிமை இருக்கு? அந்த குழந்தைக்கு அழுறதுல உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? டு யூ ஹேவ் எனி ரைட்ஸ்? பிரகலாதனுக்கு அம்மாவை போலவா நீ பெத்த? பிரகலாதனுக்கு அம்மாவை போலவா நீ பிறவி செய்த? ஒரு தாய்க்குண்டான எந்த வரைமுறையும் இல்லாமல் நீ குழந்தைய பெற்று போட்டுக்கிட்டு அப்புறம் கடவுள்கிட்ட போய் அவனை போட்டு ஏசுறது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு? குழந்தை கருவிலே உருவாகிறது எப்படிங்கிறது முதல்ல கற்றுக்கோ. இந்த ஊரில் வீடு வாங்கினா நேரம் பார்க்குறான், சொத்து வாங்கினா நேரம் பார்க்குறான், பைக் வாங்கினா நேரம் பார்க்குறான். இந்த ஒரு கர்மத்துக்கு மட்டும் நேரங்காலமே பார்க்குறது கிடையாது. ஒரு குவார்டர் அடித்தா போதும், அன்னைக்கு அவ்வளோதான், உருவாக்கிற வேண்டியதான். அது குவார்டர்லேயே தான் உருவாகுது, குவார்டர்லேயே தான் பிறக்குது, அப்புறம் குவார்டர் அடிச்சு ரோட்டோட தெரியுது. சனியனுங்க உலகத்தை அழிக்கிறதுக்குன்னு அணுகுண்டு ஒவ்வொரு வீட்லையும் பறத்து விட்டுருக்கு வெளியே, உலகத்தை அழிக்கிறதுக்குன்னு. ஊரில் ஒருத்தன் பொம்பளை பிள்ளை பெற வழியில், ஒருத்தன் பொம்பளை பிள்ளை வளர்க்க வழியில், ஒருத்தன் பணம் ஜகாசு சேர்த்து வைக்க வழியில். என்ன நடக்குது நாட்டில்? ஞானம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. இங்கே பந்தம் பாசம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சும்மா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்த வேலையை பாருங்கள். நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்களோ அந்த வேலையை பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் இல்லைன்னாலும் இருந்தாலும் எல்லாம் நடக்கத்தான் போகுது. நீங்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு அழுது கூப்பாடு போட்டு இங்கே ஒன்றும் மாற போகிறதில்லை. உங்களுடைய பிரார்த்தனை செம்மையாக இருக்குமானால் அது நடக்கும் தானா. அந்த பிரார்த்தனை மூலம் அதை செய்யப்படிங்க. இல்லாமங்க இந்த பந்தமும் பாசமும். என்கிட்டலாம் ஒரு அம்மா வந்து அழுது, கண்ணா பெற்று போயிட்டு ஐயா, எங்கே போயிட்டு
நீயும் பெறலை, நீயும் அனுப்பி வைக்கல. அது வந்தது, அது போனது, அவ்வளோதான். நாமளும் வந்தோம், நாமளும் போவோம், அவ்வளோதான். பிறப்பின் இறப்பின் ரகசியம் அறியாத இந்த மானிட பதர்களை அவன் படைத்தவனை சொல்லணும். நான் மேலே போனால் அதான் முதல்ல பிளான் வச்சுருக்கேன். செருப்ப கலத்தி போல் அவன் அடிக்கணும். இன்னும் மைத்துக்கிட அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க நீ உட்காந்து வேலை வெட்டி இல்லாமல். இதுக்கு பத்து மாட்டை பெற்று போடு, இதுக்கு பட்டு ஆட்டையாவது பெற்று போடு. என்ன இளவுக்கு இந்த கர்மங்களை பெற்று போடுற நாட்டில் இந்த உலகமே அழிய போகிறது இதுகளால் தான். நம்மளை அவனுக்கு தான் 4 செருப்படி கொடுக்கணும். ஒவ்வொன்றையும் பார்க்குறப்போ நெஞ்சம் பதறுது, மனசு கதறுது. என்ன நடக்குது இந்த மானிட பிறவிகள்? எனக்கு இருக்கிற இதே ஆதங்கத்தை தான் அந்த ஆளும் பேசுவார். வந்தால் அவருக்கும் ஆதங்கத்தில் தான் அலைகிறார், அவரும் ஆதங்கத்தில் தான் இருக்கிறார். என்ன நடக்குது இந்த ஜனங்க? என்ன பண்ணுறாங்க இவங்க? சொல்ல சொல்ல ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் என்னத்துக்கு இவங்களுக்கு? அதுதான். அப்போது அந்த கவிஞன் கண்ணதாசன் பாடினது அங்கே பொருத்தமாக இருக்கும். அந்த பாட்டை வீட்டில் போய் யூடியூப்பில் போட்டு கேளுங்க. அது பாடின சிச்சுவேஷன் என்னவோ வேறு, ஆனால் இந்த கருத்துக்கள் அவ்வளோ நமக்கு தான் பாடி வச்சுருக்கான். இந்த கருத்துக்கள் அவ்வளவும் நமக்கு தான் பாடி வச்சுருக்கான். யோகி ராம் சரத்குமார். ஜெய குரு ராய்.